வணக்கம். என் பேர் எஸ் அகல்யா தேவி. நான் வல்லாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்கள் கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட 54 கிராமங்கள் இருக்குது. எல்லாமே விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற மக்கள் தான். இங்கே வந்து எந்த தொழிற்சாலையும் ஃபேக்ட்ரியும் எதுவும் கிடையாது. இங்கே எங்கள் தலைமுறைக்கே 3 தலைமுறையை பார்த்துட்டா எல்லா பெரியாத்துக்கால் பாஸ் ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க விவசாயத்தை நம்பி தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இயற்கையோடு ஒன்றி இயற்கையை அழிக்காமல் மலை வளங்களையும் இங்கே கம்மாய்கள் பெருத்த ஊர். இந்த ஊர் கம்மாய்களையும் பாதுகாத்து எல்லாம் தெய்வமாக வணங்கி மக்கள் வந்து அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுரங்கங்கள் வந்துச்சுன்னா இங்கே பல கேடுகள் விளையும். எங்களுடைய நீர்நிலைகள் பூரா அழியும், எங்களுடைய மலை வளங்கள் பூரா அழியும். நோய்கள் என்ன நோய் வரும்னே தெரியாது. இப்படி சூழ்நிலையில் வந்து எங்கள் மக்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் எங்கே போவோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு அது வேண்டாம். இயற்கையை அழிச்சு எங்களுடைய வளங்களை நாங்கள் இவ்வளவு நாள் அமைதியாக வாழ்ந்துட்டோம். இந்த 1000 ஆண்டுகள் எங்களுக்கே தெரிஞ்சு நாங்களே 4வது தலைமுறையில் 4வது தலைமுறையில் இருக்கோம். அப்போ 400 வருஷத்தை நெருக்கி வந்துருச்சு. 1000 எங்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த வழியில் எல்லா மண்ணையும் பொன்னையும் நதிகளையும் இங்கே உள்ள நீர்நிலைகளையும் பாதுகாத்து மலைவளங்களையும் பாதுகாத்து இங்கே உள்ள கோயில்கள் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் பூரா அரட்டாப்பட்டியை சுற்றி கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்கு. தொல்பொருள் பல்லுயிர் பாதுகாப்பு எதுன்னு அறிவிச்சிருக்கு. அழகர் கோவில் வரலாற்று சிறப்பு மிக்கது. மதுரைக்கு திருவிழாக்கு ஃபேமஸே அழகர் கோவில் தான். இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி இந்த பக்கம் செழிப்பு மிக்க பகுதி, இயற்கை வளமுள்ள பகுதி. இந்த பகுதியை நாங்கள் ஒரு உலகத்தை ஆளக்கூடிய தங்கம் கிடைச்சாலும் நாங்கள் அதை நோண்ட விட மாட்டோம். நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி விவசாயத்தில் வரல ஒருவேளை கஞ்சி குடிச்சாலும் எங்கள் மண்ணையும் பொன்னையும் எங்கள் மலையையும் எல்லாத்தையும் பாதுகாப்போம். ஒரு பிடி மண் நாங்கள் எடுக்க விட மாட்டோம். எங்கள் மக்களை கூட்டி எங்களுடைய ஜெனரேஷன், எங்களுக்கு பின்னாடி உள்ள ஜெனரேஷன் எங்கே போகும்? நாங்கள் 1000 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்துட்டோம். நாங்கள் எங்கே போவோம்? யாரோ ஒரு 2 பேர் வந்து லாபம் அடைகிறக்காண்டி நாங்கள் எங்கள் மண்ணை விட்டு கொடுக்கணுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு வளங்கள்லாம் வேண்டாம். இந்த வளங்கள் வந்து சரியான திட்டங்கள் கிடையாது. இந்த வளர்ச்சி வந்து சரியான வளர்ச்சி கிடையாது. 2000 லட்சம் கிராமங்களை அழிச்சு பல லட்சம் மக்களை வெளியேற்றி வர்ற வளர்ச்சி வந்து வளர்ச்சி கிடையாது. மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வளர்ச்சி வந்து அது வளர்ச்சி திட்டமே கிடையாது. மக்கள் போடுற திட்டம் தான் அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் போடுற திட்டத்தை மக்கள் செய்ய முடியாது. மக்களை பாதிக்காம மக்களை எந்த விதமான இடையூறும் இல்லாம போடுற திட்டம் தான் வந்து சரியான திட்டம். இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய இறுதி மூச்சு வரை போராடுவோமே தவிர என்றைக்கும் நாங்கள் பின்தங்க மாட்டோம். இந்த போராட்டம் வெல்லும் வரை செயின் போராட்டமாகவே நடைபெறும். மோடி ஆட்சியானது எங்களிடம் வந்து அவரது மோடி வித்தையை காமித்தால் இங்கிருந்து துள்ளி எழுந்தோமானால் டெல்லி காணாமல் போய்விடும் என்பதை எச்சரிக்கிறோம். அது மட்டுமல்ல, முல்லை பெரியாருக்கு எந்தவித வகையிலும் யார் தீங்கு செய்தாலும் அவர்களை ஒழித்து அடிப்போமே தவிர என்று வரமாட்டோம். தமிழ் மண்ணில் எவரும் கால் வைக்க முடியாது. அதிலும் மேலூர் என்பது முல்லை பெரியார் தொட்டு வாழும் பூமியானது. செழுமையான பூமியை கெடுக்கின்ற வகையிலே நீங்கள் ஏதாவது இடைவெளி செய்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். இது சாதாரண மண் அல்ல. நிச்சயம் இது இந்த சுதந்திர போராட்டத்துக்காக கக்கன் அடிபட்டு செத்தார். கக்கனை பிரி ஒன்று இழுத்து வந்தார்கள். வெள்ளையரை விரட்டினோம் என்று கொள்ளையர்களை விரட்டி விடுவதற்கு தயாராகிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம் என்பதை கூறி, அது மட்டுமல்ல, எங்களிடம் உரசி பார்க்காதீர்கள். எங்களிடம் உரசியவர்கள் காணாமல் போய்த்தான் வரலாறே தவிர நாங்கள் வென்று பழக்கப்பட்டவர்கள். எவரிடமும் மடிய மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம், கெஞ்சவும் மாட்டோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறுவரை இந்த திட்டத்தை தயவு செய்து நீங்க ஏல விட்டதை மறுத்து வாபஸ் வருவரை போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். மேலூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை இது போன்ற ஒரு கடினமான நிலைமை மத்திய அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் இந்த வட்டம் முழுக்க மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலையை கொண்டு போய் தனியாருக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. அதை ஒருபோதும் ஏற்கவே முடியாது. ஏன்னா இதனால் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் விவசாயம் பாதிக்கக்கூடிய நிலையில் இந்த மேலூர் தாலுகா போய்கிட்டு இருக்கு. அதனால் மத்திய அரசு முழுக்க எதை எடுத்தாலும் விற்கிற குணத்திலே இருக்கான். ஒரு சொத்தை கூட மக்களுக்கான பொருளாக வைக்கல. எந்த பொருளை விற்கலாம், எந்த பேங்கை விற்கலாம். இந்தியாவில் ஒன்று பாக்கி இருக்குது. இந்திய மக்களை கொண்டு அமெரிக்கா கரண்ட் விற்காமல் இருக்கு. அதை விற்றுப்படியா விட்டா பல லட்சம் தரம்னா நரேந்திர மோடி நம்மளையும் கொண்டு விற்றுப்படுவேன் வெளிநாட்டில். அதனால் இன்றைக்கி நிலத்தையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் மேலூர் தாலுகா மக்கள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மலையை ஒரு புராதன சின்னம், இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதே மாதிரி ஆனமலை ஒத்த கடைக்கு வந்து ஜாபத்து, அதை தொட்டா ஒருத்தன் கெட்டா, அதை நான் சொல்ல விரும்பலை. அது மாதிரி இந்த மேலூரில் அரட்டாப்பட்டி மலையை தொட்டாலும் சரி, மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த விவசாயத்தை ஏற்படுத்த எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவரும், அனைத்து கட்சியும், அனைத்து மதமும்
அனைத்து ஜாதியும் சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக, வடக்கு மாவட்ட தலைவரின் சார்பாக இந்த மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்கிறோம். இந்த அரசாங்கத்திலையும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த டங்ஷன் வரக்கூடாது. அனைவரும் உயிரை கொடுத்தாலும் போராடுவோம். என்னுடைய பெயர் ஆர்கேஆர் விஜயராகவன். நான் ஏற்கனவே எனது தந்தை ஒருபோக சங்க பொருளாளராக இருந்தவர். இந்த மண்டலம் வேளாண் மண்டலமாக இருந்தது. சர் பென்னிக்குக் என்ற ஆங்கிலேயர் கட்டி கொடுத்த இந்த பகுதியே விவசாயம் அற்ற பகுதியாக 1900களுக்கு முன்னாடி இருந்தது. அதை அவருடைய சொந்த செலவில் அவருடைய சொத்தை விற்று அணையை கட்டி இங்கே கால்வாய் வெட்டி எங்களுக்கு ஒரு வாழ்வீதம் கொடுத்திருக்கிறார். இந்த பஸ் நிலையத்திற்கு கூட அதனுடைய பெயர் சர் பென்னிக்குக் பேருந்து நிலையம். அப்படி அவருக்கு இந்த மேலூர் மக்கள், நாங்கள் கடைமடை பகுதி, எங்கள் விவசாய நிலத்தை ஒரு சுரங்கம் தோண்டி 200 அடி 5000 அடி எல்லாத்தையும் தோண்டி இதை ஒரு பாலைவன பகுதியாக மாற்ற மத்திய அரசு முயற்சிக்கிறது. இதை தமிழக அரசுக்கு, இந்த விவசாய சங்கத்துக்கு எதுக்கும் தெரியாமல் டெல்லியிலேயே ஏலம் விட்டு இது நடத்தியிருக்கிறது. ஒரு சரியான மோசடி இது. இந்த ஏரியாவை திருப்பி 1900க்கு முன்னாடி நாங்கள் வானம் பார்த்த பூமியாக வாழணும்னு நினைக்கிறாங்களான்னு என்னன்னு தெரியலை. நாங்கள் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இது விவசாயமே ரொம்ப இடங்களில் இதாக போயிருக்கு. அதுலேயும் வருஷம் விளையுமான்றது இல்லாமல் நிர்கதியாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விளைய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இதை சுரங்கம் தோன்றேன், அதை தோன்றேன், இதை தோன்றேன்றது எங்களை வாழ்விடத்தை எங்களை அகதிகளாக்கிற வேணாம். வடமேற்கு மாநிலங்களில் இருந்து வர்ற இங்கே வேலைக்கு வர்றவங்க மாதிரி எங்களை போக வச்சிட வேணாம். எனது தந்தை எனக்கு கொடுத்துட்டு போன நிலத்தை எனது பையனுக்கும் என்னுடைய பேரனுக்கு நான் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ நான் என்னுடைய ஒரு அகதியாக ஆக்கி நான் பார்த்துட்டு போக விரும்பலை. இந்த போராட்டம் கடைசி வரை நிற்கும். எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எங்களுடைய ஸ்டெர்லைட்டு வந்தது இதுக்கு என்னன்னு தெரியல. வேதாந்தா குரூப்பு அங்கே தூத்துக்குடியில் நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் போன வாரம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவன் கண்டிஷன் போட்டு சொல்லியிருக்கான், இன்ன மேலே நீ அப்பீல் போகக்கூடாதான்னு சொல்கிறான். அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது என்னன்னு தெரியல. மண்ணை தோண்டி எல்லாத்தையும் எங்களை இன்னமும் வாழ்விடம் இல்லாமல் போக்கணுமான்னு தெரியல. ஒரிசாவில் நடந்த மாதிரி அலுமினியம் ஃபேக்ட்ரிக்கு நடந்த பழங்குடியிடத்தில் இதே வேதாந்தா குரூப் என்ன இது வாங்குச்சோ அதை காட்டிலும் மோசமான நிலை இங்கே நடக்கும். அதை காட்டிலும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏதோ உயிரை கொடுத்து கூட இந்த இடத்த பாதுகாப்புன்றதை உறுதியாக சொல்கிறான். இது இன்னைக்கு நடந்த போராட்டம் ஒரு முன்மாதிரி. ஏதோ மந்திரி எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஏலம் மற்றது எல்லாமே கண் துடைப்பாக நடந்திருக்கு. 2300 ஏக்கர் ஏலம்னு சொல்கிறாங்க. அதை 5000 ஆக்குறாங்க. அந்த 5000ங்கிறது மண்ணை கொட்டுறது 200 அடி 300 அடி ஆழம் தோணுனா அந்த மண்ணை எங்கே கொட்டுவாங்க? இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பூரா பாலைவன பகுதி ஆக்குற மாதிரி நினைக்கிறாங்க. இது தேவையில்லாதது. எதில் எங்கள் இவர் சொன்ன மாதிரி டங்ஸ்டன் 2% தான் இந்தியாவில், மொத்தம் 100%ல் 2% தான் இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற ஏரியாக்களை தோண்ட சொல்லலை. எங்கே 2% இருக்கிற ஏரியாவில் தோண்டி அதை என்ன பண்ணணும்? இதை ஏன் ஏழை அங்கே விடுறாங்க, டெல்லியில் விடுறாங்க? இது விவசாய சங்கத்தை பண்ணியிருக்கணும், எல்லாம் செஞ்சுருக்கணும். நாங்கள் 142 அடி நீர் தேக்கி வருஷம் விளையுமான்னு நினைக்கிற பகுதியில் இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு ஒரு வெள்ளைக்காரன் கட்டி கொடுத்துட்டு கடைமடை மேலூரும் வெள்ளலூர் நாடும் தான் கடைசி வரை இருந்து கடைமடை பகுதியாக விளைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதையும் கெடுத்துடக்கூடாது. எங்களுக்கு எந்த வேறு மாற்று எதுவும் இல்லை. இதை தயவு செய்து இதை எல்லா பத்திரிகை வாயிலாக எல்லாத்திலையும் விவசாய சங்கங்களுக்கு எங்களுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் பூரா ஆதரவு தெரிவிக்கணும். என் பேர் ஷாயின் ஃபாத்திமா. இப்போதைக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டி இந்த கூட்டத்துக்கு டங்ஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது தீர்மானம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்மானம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே முதல்ல நாங்கள் போட்ட கூட்டமே அலறுக்குள்ள போட்ட கூட்டமே நாங்கள் மாநில அரசை முழுக்க நம்பணும். இன்ன வரைக்கும் மாநில அரசை நம்புகிறோம். ஏன்னா ஸ்டாலின் ஐயா போய் கையெழுத்து போகிறாரு, கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டத்தை ஒரு உறுதிமொழி கொடுத்து கூட்டத்தை கலைக்க சொல்லியிருக்காரு. இப்போயும் நாங்கள் நம்பி தான் மக்கள் அனைவரும் போகிறோம். ஆனால் இதுக்காண்டி கண்டிப்பான தீர்வு வேணும். ஏன்னா மழையை தர அளவுக்கு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நாங்கள் சும்மா அண்ணமார்க எப்படி இருக்காங்க தெரியல, நாங்கள் அம்மாமார்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம். பெண்கள் புரட்சி பெருசாக வெடிக்கும். ஏன்னா நாங்கள் பிள்ளை குட்டியை தூக்கிட்டு எங்களை அகதிகளாக போக முடியாது. அதுக்காண்டி கண்டிப்பாக அதுக்கு அரசு குரல் கொடுத்து ஆகணும். ஒரு வேளை வரலன்னா பெரும் புரட்சி மதுரையிலே வெடிக்கும். அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அண்ணமார்கள் எல்லா பேரும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துடும். நாங்கள் ஒரு கட்சி 2 கட்சி இல்லை, அத்தனை தமிழ்நாட்டில் உள்ள கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கும்னு சொல்லி நான் உறுதியளிக்கிறேன். வேலூர் பெரியார் ஒருமுக பாசன சங்கத்தின் சார்பாக இன்று அறிவிக்கப்பட்டிருந்த
இந்த கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 50,000 பேர் இன்று ஒரே இடத்தில் கூடியிருந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக இன்று ஒன்று சேர்ந்திருந்தோம். அந்த இடத்திலே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அவர்களும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் இன்று எங்களை சந்தித்து சட்டமன்றத்தில் இதற்கு எதிரான கொள்கை முடிவை எடுப்போம் என்று உத்தரவாதம் அளித்ததன் பேரில் இன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கிறோம். இது கொள்கை முடிவு மட்டுமல்ல, நேற்று என்னுடைய இதில் நான் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் திரு வெங்கடேஷ் அவர்களிடம் பேசிய பொழுது அவரும் 0 அவர் நேற்று கிடைக்கவில்லை. அதானிக்கு எதிரான பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்ததால் 0 அவர் கிடைக்கவில்லை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனையை எழுப்புவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். ஆக தமிழகத்திலிருந்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த திட்டத்தை முறியடிக்கும் விதமாக எங்களிடம் மக்கள் பலம் உள்ளது என்பதை நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தின் வழியாக அறிவித்திருக்கிறோம். இன்னும் எங்களுடைய வீரத்தை சோதிக்க வேண்டுமென்றால் அல்லது எங்களுடைய தீரத்தை சோதிக்க வேண்டுமென்றால் எங்கள் உறுதியை சோதிக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் சென்று நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுத்து கூட நாங்கள் இந்த இடத்தை காப்போம் என்பதையும், இந்த சுரங்கத்தின் பாதிப்புகளை பற்றி நாங்கள் ஏற்கனவே பல்வேறு மக்களிடம் கொள்கை விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மக்கள் விழிப்புணர்வு அடைந்துள்ளார்கள். 200 அடிக்கு தோண்டி அதில் உள்ள நீரை வெளியேற்றி என்னென்ன பாதகத்தை ஏற்படுத்துவார்களோ என்ற அச்சத்தை மக்கள் உணர்ந்ததால் இன்று இவ்வளவு பேர் திரண்டு வந்துள்ளார்கள். அது பல்லுயிர் பாதுகாப்பு தளம் மட்டுமல்ல, நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமண படுக்கை உள்ள இடம். இந்த பிஜேபி அரசின் முக்கியஸ்தர்கள் அனைவரும் சமண மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள் சமணத்தை இங்கே பாதுகாக்கும் விதமாக பெருமாள் மலை, நரசிங்கப்பட்டி பெருமாள் மலையை பாதுகாக்கும் விதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் இதை வெறும் வியாபாரமாக பார்த்தால் இது வியாபாரமாக முடியாது. இந்த வியாபாரத்தில் லாப நஷ்டம் என்பது உயிர் பலிகளாக இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். மிஸ்டர் அனில் அகர்வால், you are a Jain. You know this is a Jain monument in here and you have put in a signboard here saying that this is a Jain monument, and how do you interfere with your religious beliefs? This is the Jain tradition of Tamil Nadu. Please make a note of it. If you step in, you are killing so many lives. Mr. Jain, you please note it. It is not going to be of any good help to you or your business. Thank you very much. டங்ஸ்டன் நிறுவனம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து சாதாரணமாக ஸ்டெர்லைட் மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. போராட்டம்ன்றது எங்கள் ரத்தத்திலே இருக்குது. எந்த இராணுவம் வந்தாலும் பிரிட்டிஷ்காரனே ஓட விட்ட வம்சம் தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்களுடைய வம்ச நிலைப்பாடுகள் வேறு. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நூற்றாண்டுகளாக எங்களுடைய ஜீவனாம்சத்தை மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்தியா நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்குன்றதுனால இந்த மண்ணுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த மண்ணோட ஜீன் எங்கள் உடல்லையும் எங்களுடைய ஜீன் இந்த மண்ணுலேயும் கலந்துருக்கு. இப்போ அது வந்து எங்களுடைய தாய் தகப்பனுக்கு உண்டான தொடர்பு மாதிரி எங்களுடைய தகப்பனுக்கும் பிள்ளையும் பிரிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. தகப்பனையும் பிள்ளையும் பிரிக்கிறோன்னா சாமானிய விஷயம் கிடையாது. நாங்கள் இந்த பூமியை விட்டு போகிறது வந்து என் தகப்பனை விட்டு போகிற மாதிரி. எந்த சூழலையும் எங்களுடைய உயிர் அந்த பூமியில் விட்டுட்டு போவோமே ஒழிய இந்த மண்ணை ஒரு பொழுதும் யாருக்கு எந்த சூழலையும் விட்டு கொடுத்து போக மாட்டோம். டங்ஸ்டனுடைய ஃபங்க்ஷன் இந்த பூமியில் இயங்காது. அந்த பொருளாதாரம் எங்க ஏரியாவுக்கு வேணாம்ன்றோம். நாங்க இந்த ஏரியாவில் போய் உள்ள வயக்காட்டில் நுழைஞ்சு பாருங்க. அவன் சட்டியோட டவுசரோட அவன் கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம பாடுபடுறேன். இதை இழந்துட்டு அகதியால போக சொல்றாங்களா? அப்பேற்பட்ட அரசாங்கமே வேணாமுங்க. அதாவது அரசுன்றது என்ன, மக்களை பாதுகாக்கத்தானே தவிர அவங்கள கொலை பண்றது கிடையாது. இது வந்து கொலைக்கு தான் சமம் என்ன பொறுத்தவரை. இது உண்மையிலேயே ஒரு ஊரு கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஊர் 75 கிலோமீட்டர்னா எங்க இருக்கு நாடு? இது வல்லரசா? இதை சாக்கு வச்சு பூரா கோயில்களை தவிர்க்கணும்னு என்ன முடிவு இருக்கு. ஆதி காலத்து கிட்டத்தட்ட 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூரா கோயிலை பூரா எப்படி குளோஸ் பண்ண விட மாட்டேன். இதை ஒன்று ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணலாம்னு தராங்க. கண்டிப்பா கல்குவாரி அது கூட நம்மளுக்கு இது இல்லைன்னே, அது வந்து தனிப்பட்டது. இது வந்து நம்ம மேலூர் தொகுதியில் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அரசாங்க ஒத்துழைப்பு கொடுத்து இது வந்து நல்ல தீர்ப்பு வரலையே. அதுக்கான எல்லா டிவியிலையோ பேப்பர்லேயோ
இந்த மாதிரி மத்திய அரசு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சு, நிறுத்திட்டோம்னு வரும் வரைக்கும் இந்த தொடர் இந்த போராட்டம் சாகுற உண்ணாவிரதம்லாம் கிடையாது, கண்டிப்பா தொடரும். இது வந்து ஜல்லிக்கட்டை விட மோசமா சந்திக்க வேண்டிய விளைவுகள் இருக்கும். மேலூர் மட்டும் இல்ல, மதுரையா இந்த மாதிரி தான் இருக்கும். ராஜரெட்டில் வயலில் நிற்கும்போது வந்து மார்க் போட்டாங்க. மார்க் போட்டு நாங்கள் எதுக்கு போடுறேன்னு மறுக்கும்போது இங்கே நாங்கள் இதில் மேலேருந்து விட்டுருக்காங்க. அதெல்லாம் இங்கே நீங்கள் மண்ணு கூட எடுக்க முடியாதுப்பா, நீங்கள் போங்கன்னு நாங்கள் சொன்னோம். திரும்ப ஒரு ஐயா 2 பேர் வந்து அம்மா நீங்கள் இதெல்லாம் வெளியேற மாட்டீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் ஏற மாட்டோம். கழிஞ்ச மலை போய் அந்த ரெட்டக்கலை சாவும் ஒரு மண்ணு கூட எடுக்க முடியாது. எவன் தோன்றனா அவனை உள்ளே விட்டு புதைச்சிரும். எவனும் சும்மா வர முடியாது. ஏன் சாப்பிட்றான்? செத்த அவன் சாகணும். அவன் சாகணும். நம்ம பேய் பொல்லாதது. கழிஞ்ச மலை பொல்லாதவன். கழிஞ்ச மலையும் ரெட்டக்கலை சாவு அவளியாக்கள் எல்லா சாமியுமே பொல்லாது. இளவனாச்சி அம்மா, காலவனாச்சி அம்மா எல்லாம் இருக்குது. தெய்வங்கள் நிறைய. நம்ம தெய்வங்கள் நம்ம காத்து கொடுக்கும். யாரும் இங்கே அனுமதிக்க முடியாது. ஆமாம், கலெக்டர் வந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். பள்ளியர் காப்பகமான அரிட்டாப்பட்டி உட்பட 11 கிராமங்களை உள்ளடக்கிய டங்ஸ்டன் திட்டம் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதியின்றி யாருக்கும் தெரியாமல் டெல்லியில் இந்திய ஒன்றிய அரசு ஏலமிடுகிறது. 5000 ஏக்கர் நிலம், அங்கே இருக்கிற தொல்பொருள் சின்னங்கள், குடவரை கோயில்கள், சமணர் படுகைகள், தமிழி கல்வெட்டுகள், இன்னும் ஒரு பண்பாட்டு அடையாளங்களாக இருக்கிற இந்த மேலூர் வட்டாரம் அவர்களுக்கு பணமாகவும் காசாகவும் தெரிகிறது. ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்த அங்கே 17 உயிர்கள் பலியானது. இந்திய ஒன்றிய அரசினுடைய நேரடி அதிகாரத்திலே அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. இன்றைக்கு இது அறிவித்த நாள் தொடங்கி அரிட்டாப்பட்டியில், அழகர் கோயில் மலையில், இன்றைக்கு மேலூரில், நேற்று வல்லாளப்பட்டியில் என அனைத்து கிராம மக்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக தொடர்ச்சியாக திரண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திரட்சி யார் கலைத்தாலும் நிற்காது. அரசு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய ஒன்றிய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என அவர் சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒன்றை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏலம் விடுவதாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசு அனுமதி இல்லாமல் நீங்கள் டெல்லியில் உட்கார்ந்து ஏலம் விடக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதிலே ஊன்றி நிற்கிறோம். இது தமிழ்நாடு, மதுரை மாவட்டம். ஏற்கனவே இங்கே இருக்கிற கிரானைட் அருவிகள் எல்லாம் நிறுத்தி காட்டியவர்கள் தான் மேலூர் வட்டார மக்கள். அதோடு மட்டுமில்லை, இந்த மலையை கேக் வெட்டியது போல வெட்டியவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிய மக்கள், விவசாயத்தை தங்களுடைய உயிராக நினைக்கக்கூடிய, ஒரு பண்பாடாக நினைக்கக்கூடிய இந்த வட்டார உழைக்கும் மக்கள், விவசாய குடிமக்கள் சாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அழுத்தமாக ஒன்றை சொல்லுகிறோம். தமிழ்நாடு அரசு வெளியே இந்திய அரசை நோக்கி அவர்கள் தங்களுடைய மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் விண்ணப்பித்தால் வேதாந்தா குழுமத்தினுடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அனுமதி கேட்டால் நிராகரிப்போம் என தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னே மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கும் பொழுது நாங்கள் சொல்லிட்டோம். முதல் தெரியாது என்று சொன்ன மாவட்ட ஆட்சியாளர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சொல்லியதற்கு பிறகு நாங்கள் நிராகரிப்போம் என சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த வார்த்தையை வரவேற்கிறோம். நிராகரிப்போம் என்று சொன்ன அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கிறோம். அதே நேரம் மக்கள் எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை விவசாய சங்கங்களும் இந்த 11 கிராம மக்களும் முடிவான முடிவில் இருக்கிறார்கள். இந்த போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். ஒரு காலத்தில் படையெடுப்பில் வந்து நத்தங்கணவாயில் 5000 பேரை காவு கொடுத்து, பெருங்காமனூர் படையெடுப்பில் வந்து பலி கொடுத்து இந்த நாட்டையும் இந்த பொருளாதாரத்தையும் இந்த சீரமைப்பையும் பாதுகாத்தது எங்களுடைய பாமர முன்னோர்கள், படிக்காத எங்கள் தாத்தா பாட்டமார்கள். அவங்களுக்கே அந்த அறிவு இருக்கும்போது அவங்க வழி தோன்றலாம் வந்த எங்களுக்கு இன்றைக்கி எத்தனை டிகிரியும்
எத்தனையோ அரசாங்கம் எத்தனையோ உணர்ச்சிகளையும் கற்று வச்சிருக்க நாங்கள் அதுக்கு அடிப்படை கூட அழகர் கோயில் திருவிழா அதுக்கு சேர்ந்த சமணர் படுக்கை கல்வெட்டுக்கள் இங்கேருந்து தான் செம்மொழிக்கு ஆதாரமாக கிடைச்ச ஒரு மாங்கல் கல்வெட்டு யானமலை கல்வெட்டு இதெல்லாம் இருக்கிற போது நாங்கள் தமிழர் அடையாளமாக இருந்த எங்களை வந்து அடிமடியில் கை வச்சு எங்களை வந்து வேரோடு பிடுங்க இருக்கும்போது முதல்ல செஞ்சதெல்லாம் கிளைகள், அந்த கிளைகள்லாம் கூட பரவாயில்ல ஆணி வேர் இருந்துச்சுங்க. இப்போ ஆணி வேரை பிடுங்க வரும்போது நிச்சயமாக அனுமதிக்க முடியாதுன்றது எங்களுடைய உணர்வு. எங்கள் உணர்வுக்கு நீங்கள் வந்து பாத்தியமாக இருக்கிறீங்க. எங்களுக்கு அள்ளி கொடுக்குது மழையா, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நாங்க சொல்றோங்க, நீங்க 6 ஆளையும் வந்து அங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த ஆபீசர் வந்தாலும் அந்த மழையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி சாமி எங்க சாமி கொலைய கூட பிடிச்சி திண்டு கிடக்குறோம். நாங்க அப்படி இருக்கையில் எங்களுக்கு விவசாயமும் ஒரு வருஷம் இல்லை, ஆடை இல்லை கோடை இல்லை, இப்போ போட்டிருக்க ஆளை அது அதோட நல்லா விளைஞ்சாலும் போச்சு விளையாட்டாலும் இல்லை. என்னத்தையும் நாங்கள் அங்கே காக்கா மாதிரி குருவி மாதிரி பிறந்து விளைக்கிறோம். ஆண்டி மழையும் தான் எங்களுக்கு உதவி. இந்த காலத்தில் பூர்வமாக பெருமாமலை எடுக்கவே கூடாது, அதைத்தான் எடுக்கக்கூடாது. நாங்கள் எங்கிட்டு போவோம், நாங்கள் எப்போவோ விடுத்து அப்போ இருந்து அந்த ஆண்டுக்கு அதில் இருக்கிறோம். மழையாந்தான் எங்களை காக்கு. நாங்கள் அப்படி இருக்கையில் அதை விட்டுட்டு எங்கிட்டு போவோம். எல்லாரும் எங்க ஓனிங்க போயிட்டு வேண்டியான அவங்ககிட்ட அந்த அதிகாரிகிட்ட மக்களை விட்டுட்டு வேற இடம் போய் மக்கள் போய் இருக்க முடியாது. மழையாந்தேன் எங்களை என்ன காத்துக்கிட்டே இருக்காங்க. மழையா ஆண்டி பேல காத்துக்கிட்டு என் பிள்ளை எல்லாம் பழத்தை ஓட்டிட்டு கிடக்குது. விட்டுட்டு எங்களுக்கு போக வழி இல்லை. மழையானை விட்டுட்டு எங்கே வாங்க, நாங்கள் எந்த ஊரில் போய் நாங்கள் உட்காரோம். இந்த புள்ள ஊட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு போகவே முடியாது. என்ன சொல்றீங்க, போக முடியாது. மழையானை விட்டுட்டு நான் போக மாட்டோம். யார் வந்தாலும் அவங்களுக்கு நான் பார்ப்பேன். பெருமாமலை